காடு நமக்கு சொல்ல வாரது என்னண்டா, நான், நீ, அவர் எல்லாருமே இங்கிருந்தான் வந்தோம். ஆனா அதை மறந்துட்டோம். நாங்க போடுற ஆட்டம் இருக்கே, வேட்டை, மரம், மண், கொலையண்டு எங்க இஷ்டத்துக்கு ஆடுறோம். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்களா மாறலேண்டா எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இப்படிக்கு இயற்கை. யானை சத்தம் நாங்கள் யானை வந்து ரெண்டு கோர் அடித்தாங்க. உள்ளார நாங்கள் 8 மணிக்கும் வரும், சில நேரம் 12 மணிக்கு வரும், சில நேரம் முடிய போகிறோம் வரும். இந்த குளத்துக்குள்ள யானை வந்து குளிக்கிறதுன்னு இதை சொன்னதை நான் நம்பேன். ஓப்பனாக சொல்ல நம்பேன். ஆனால் சில காட்சியில் நாங்கள் நேரில் பார்க்கக்குள்ள தான் அதில் நம்புவோம். இது ஒரு பிரபஞ்ச கோட்பாடு. மாடுகள் வயசான ஆதரவோட வைக்காங்க மனுஷன். வணக்கம் உறவுகளே. இது வேறுங்க விடிய காலமே படுத்திருந்துட்டு சிவமண்ணேன் இந்தா அது இருக்கிற அந்த கொட்டெல்லாம் படுத்திருந்து நாங்கள். இப்போ அங்கே காடு வயல். இப்போ நாங்கள் அங்கே மற்ற டீம் காட்டுக்க படுத்துருக்குறாங்க. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் படுக்கிறது வசதிகள் இல்லை. இந்த சின்ன சின்ன கொட்டில் இல்லானே படுத்து போய் கொண்டிருக்கோம் நாங்கள். இப்போ இந்த வேறுங்க எப்படி இருக்கேன் வயலுன்ற அழகு. சும்மா மயில் சத்தத்தை கேட்டிங்களா? மயில் 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 மயில். பனியை பாருங்க எப்படி இருக்காண்டு மட்டசுரே. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது பாருங்க. என்னடா இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது எங்கட ஏரியாவில்டா. ஐயோ ஆட்டோ மோட்டர் சைக்கிள் நிற்கிது, ஆட்டோ மோட்டர் சைக்கிள் அப்படி ஒன்று பயப்படுவோம். ஏன்டா இதுக்குள்ளே பயப்பட மாட்டோம். ஏன்னா இந்த வயல் கொட்டுறது காவலம் அதுக்குள்ளே கொட்டில் அவங்க பனிக்கு தெரியலை. உங்களுக்கு ஃபோனில் கேமராவுக்கு தெரியாது. அது காவலுக்கு வந்தோன்னே விட்டுட்டு தண்ணியை பாருங்க இங்கே கழுவி விட்டுருக்கேன்னு. மோடிச்சாயில் கழுவ தேவையில்லை இங்கே. ஓ அப்படி கழுவி விட்டுருக்குது. இந்த புல்வெளியெல்லாம் பார்த்தா தெரியும் அப்படி இருக்கணும் உங்களுக்கு. புளிய மரத்தடியிலே புஷ்பலை தான் மடியிலே வண்டிக்கு வந்து படுத்த கட்டம் என்ன சொல்லி சொன்னால், எங்களோட சிவமண்ணைக்கு வந்து முடிய வெள்ளன்னு ஒளிம்பி பழகிட்டு அவருக்கு. அவர் வந்து காலை கடனை காட்டை நோக்கி பயணிக்கிறார். சரியா? எல்லாருக்கும் அது வந்து என்னென்னு சொல்கிறது மறக்கலாது. எங்களோட வீடுகளில் அப்படி ஒரு திட்டங்கள் வந்து இந்த காலங்களில் இருக்கல. காலை கடனை வீட்டிலேயே முடிக்கிற மாதிரி வசதிகள் இல்லை. காடுகள், பத்தைகள், பனைகள், கிழுதானை எல்லாம் கழிக்கிறது. அதுக்காண்டி தான் இப்போ சிவமண்ணே போகிறார். நான் சிவமண்ணே போகிறான்னு சொல்கிறேன். அடுத்த கட்டம் நாங்களும் இதுக்கெல்லாம் போகணும். ஓகே பாப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு செடி, மூலிகை செடி. பூவை பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி. என்ன செடின்னு தெரியாதாக்கள் சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சாக்களும் சொல்லுங்க பாப்போம். இதுதான் வந்து தூதுவளை. இங்கே வந்து நிறைய மூலிகை செடிகள் நிற்கும் காட்டில். எங்களுக்கு தேவையானதை வந்து பிடுங்கி கொண்டு அதை அழிச்சு தான் எங்களோட யாழ்ப்பாணம், வன்னி இப்படி நகரங்களில் வந்து அழிஞ்சு வச்சு எல்லாமே. சிவமண்ணை என்னதை பிடிச்சிட்டார் போடுங்க பாருங்க. முடக்கத்தான் பார்த்தீங்க. முடக்கத்தான் வந்து கஞ்சி கொத்தானு சொல்கிறவ. இது அந்த நாரி பெருத்தங்கள் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு மூலிகை. இதை நாங்கள் கஞ்சியில் போட்டு குடிக்கிறதால கஞ்சி கொத்தான் அப்படின்னு சொல்கிறவ. இதை அந்த குடிநீர் எல்லாம் வச்சு குடித்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ மூலிகை. அதை விட இது கொவ்வை, அதை பக்கத்துலேயே நிற்கிது கொவ்வை நிற்கிது. அதுக்கு அந்த கொவ்வை நிற்கிற மரமே வந்து பார்த்திங்கன்னா லந்தை வந்து அந்த பூச்சி எல்லாமே அடித்து ஒரு மாதிரி நிற்கிது. இது உங்களுக்கு பார்க்க லந்தையாக இருக்கா இலையுதிர் காலங்கள்லானே. இப்போ அப்படியே கீழே பார்த்தா நாயுருவி. பார்த்தீங்க நாயுருவி வந்து நாயுருவி தான் நாயுருவி. மேலே இன்னும் அந்த பூ வந்து வரே இல்லை. இதுதான் நாயுருவி. இது நல்ல ஒரு இடத்திலே இந்த சின்ன இந்த மரத்திலே 4-5 மூலிகை மருந்து அரிசி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ. ஓகே பார்த்தீங்களா? அப்படிங்கால வந்தீங்கன்னு சொன்னேன்னா எருக்கலை நிற்கிது. வெள்ளை இருக்கலை இல்லை, இது வந்து காட்டில் பூக்கிற இருக்கலை. வெள்ளை இருக்கலை வந்து கூட்டின இப்போ எல்லாருமே வீடுகளில் எல்லாம்
வச்சிருக்கணும் என்னது காணின்னு சொல்லி சொன்னால் உள்ள இருக்கல வந்து வீடுகளில் வைக்கிறது இப்போ நல்லமா அது தானாக முளைச்சி வரணுமா. இதுதான் வந்து கீழ்காய் தேங்காய் பூக்கீரை. தேங்காய் பூக்கீரை. இந்த தேங்காய் பூக்கீரை இந்த பலனை பற்றி எனக்கு நிறைய தெரியுமே என்று கேட்டால் எனக்கு சின்ன வயசில் வந்து கிட்னி வருத்தம் இருந்தது. ஒரு 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் கிட்னி வருத்தம் இருந்தது. கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது மருந்துகள் கிளியர் பண்ணி மாற்றினது. அதனால் எனக்கு இந்த கீழ்காய் நெல்லி மற்றது தேங்காய் பூக்கீரை சோளம் பொரி அதெல்லாம் வச்சு அம்மா எல்லாம் தருவினோம். நான் அதை என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் குடிக்கிற பஞ்சியில் என்ன செய்யணும்னா முந்தி வீடுகளுக்கு அந்த அரைச்சுவர் தானே கிட்டத்தட்ட அரைச்சுவர் இருக்கும் எல்லாம் மண் வீடு அரைச்சுவர் அலட்டி கொஞ்சம் குடிச்சு போட்டு ஊற்றி போடுவேன். அம்மா பிடிச்சி போடுவா. அதை பிடிச்சா அப்புறம் அடுத்த நாள் டபுளாக தான் அந்த விட்டுருவான். அதை குடிக்கிறது இருந்து ஓகே. அப்படி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவான் அஸ்தமித்து கொண்டிருக்கார். தெரியும் இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருங்க. நான் மெட்டவள கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவான் அஸ்தமித்து கொண்டு இருக்கிறார். அதை விட அந்த பனி மூட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ள அப்படியே சும்மா இஞ்சால் பக்கம் குளத்தில் ஒரு மரம் ஒன்று வந்து அப்படி பட்டு பேணிக்குது. இந்த சின்ன மரத்தை பாருங்கள் இப்படி கலர் எல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. காட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வனவாசம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த இயற்கைன்ற அழகுன்றது அப்படி இருக்கும். உங்களுக்கு எங்கே எல்லாருக்கும் வந்து காடுகளுக்கோ இல்லாட்டி இப்படி இடங்களுக்கு கிடைக்காது. என்ன வேலைகள் பிஸிகள் வெளிநாட்டில் இருப்பீங்க. கொழும்பு யாழ்ப்பாணம் நகரங்களோட இருந்தோன்றிருப்போம் சில விட. அப்படி இருக்கல டைம் கிடைச்சிது எங்கேயாச்சும் போகலாம்னு சொல்லி சொன்னால் போய் இந்த காடுகளில் உங்களை தங்கி இருக்கணும்னா தங்கி இருந்து இந்த காட்டின் இயற்கையை ரசிங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனால் அங்கே போய் இந்த பிளாஸ்டிக்குகளை போட்டு பத்தைகளை கொளுத்தி காடுகளை கொளுத்தி மரங்களை வெட்டி இப்படியா வேலைகள் செய்யாதீங்க. போய் சந்தோஷமாக இருந்து அந்த இயற்கையை ரசித்து போட்டு வாழ்ந்துட்டு இயற்கையோட வாங்கும். அவ்வளோதான் சொல்லிடும். இங்கே பாருங்க உறவுகளே எப்படி பனி இருக்குன்னு சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் டபுளாக ட்ரிபிளாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் மங்காலையெல்லாம் மரம் அது பனி வந்து மூடி வச்சுருக்குது. இப்படி இங்கே அதை பாருங்க. அதில் இருக்கிறதான் நாங்கள்கிட்ட வந்திருந்த நேற்று வந்திருந்த சமைச்ச கொட்டில் எல்லாம் இருந்து போட்டு எல்லாம் இப்போ போய் அங்கே சாப்பிட்டு கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு ஹோட்டலில் படுத்துட்டு ஒழும்பி வாரம் என்ன இங்கே பாருங்க. இங்கே காடு இப்படியே ஃபுல்லாக இப்படியே காடு தான் உங்களால். அவன் பார்த்தீங்கன்னா இது நடந்து வராரு அங்கே சரியா தூரத்தை வரேன் நான் கிட்ட கொண்டு போடுறோம் இதை எங்கே போட்டு வராரு அண்ணே வச்சுன்னு இந்த வீடு மண்ணாம வந்து இங்கே இந்த காட்டில் வந்து கனகாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யணும்னா இங்கே இருந்த வேட்டைகள் அது எழுதுகளை ஆடித்தான் சமைச்சு சாப்பிட்றது. பாருங்க வாழை கிட்ட கொண்டு காட்டுறேன் நாளை. நிறையா குடிநீர் எடுக்கிறது போய் வார போலது இல்லை போல தண்ணி என்ன தண்ணி எடுக்க போட்டு வரீங்களே என்ன ஒரு நடைபெறும் வாங்கி கிடக்க என்ன சிக்க உண்மையாவும் வெளிக்கு போயிட்டு வரேன். எல்லாம் பொலிதான் இப்படி சுத்தி எல்லாம் பொலிதான் இங்க வந்தோமா என்ன பிரச்சனை ஒழுங்கான காலக்கடன் கழிக்கிற இடங்கள் இதெல்லாம் என்ன காடுதான் கழிக்க முடியாது. கழிச்சிட்டோம் நீங்க கழிக்கலையா? அவன் சேத்தா கழிச்சுட்டா கொஞ்சம் அந்த டீப்ல விட்டா தான் பெரும் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கு வேண்டாம். இதுக்கு தண்ணி காணும் உங்களுக்கு எடுத்தியா தண்ணியா ஒரு அப்ப ஒதுங்கினீங்களா இது கடம்புட ரெண்டு செல்லாது வாங்க போம். எங்க அவங்க எல்லாரும் எங்க அவங்க எல்லாரும் சேத்தா நிக்கிறார் இல்ல கரண்ட் எல்லாம் கொடுத்துட்டாமன். நான் கைய வச்சேன் அடிச்சுட்டு கீழே வந்து எல்லாம் மேல வைத்து ஒன்னும் செய்ய முடியாது. சரி போவோம் பரவாயில்ல வேண்டாம். இந்த அவர் என்ன செய்யற ஜப கூட்டம் செய்யற போச்சுமா நைட் எல்லாம் அது சொல்லியா பாத்தீங்களா இந்த இதுக்குள்ள எல்லாம் வந்து முடிச்சிட்டு நின்றுச்சானே சரியா கண்டுச்சா ஐயா இதுக்கா வந்து கிருகம் ஆடிட்டு இருந்துச்சு. அதுக்கு வெடிய போட்டா எகிரிட்டு பிறந்துட்டு இந்த இதுக்கால இறங்கி பணியா இதுக்காக போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? பயத்துல நான் படு நித்திரியா இல்ல மான். நீங்க ஒண்ணும் பண்ணலையா? நித்திரியா இல்ல. என்ன சொல்றீங்க? திரும்பி படுத்த நித்திரியா இல்ல ஒன்றும் செய்யல. நான் ஆணியோட படுத்த எந்தானே என்னோடதான் நீ விழுந்து கொண்டிருப்பானே புரட்ட விட்டு என்ன சரியானே மான். அங்கல சித்தி காட்டுங்கள ஒன்றும் தெரியல இல்ல அங்க இருங்க ஒன்றுமே தெரியல கண்ண முறைக்கு சரி.
மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போகணும்னா மோங்கழுவை குளத்துக்கு போகிறோம். குளத்தில் குளத்துக்கு போகிறோம். குளத்துக்கு மக்களே மோங்கழுவை இப்போ பார்த்தீங்கன்னா வயல் வெளியே பின்ன கூட நடந்து போனோம்னா அங்கே அந்த முள் கரண்டு வேரியை தாண்டி அங்கே போனோம்டா. ஓகே, மோங்கழுவெல்லாம் குளத்தில் ஓகே. சரியா நித்திரை இல்லை. என்ன சம்பவம்னா இதை வேறு வந்து யானை அது இதுன்னு சொல்லி பயந்து சொன்னாங்க. கரடி வேறு மட்டும் சொல்லி சொன்னீங்க. கரடி சும்மா என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆளை விட சரியான பெரிய உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட யானை வந்தாலும் பரவாயில்ல, கிளத்தி போடுமா யானை. கரடி வந்தால் ஏதாவது கேட்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, என்ன கட்டம் ஒரு பயந்து இருந்ததுதான். யானை சத்தம் பண்ணாங்க. அது யானை வந்து ரெண்டு கோர் அடித்தாங்க. உள்ளே நாங்கள் உடம்பு இருந்தது. படத்தை வந்து டிராக்டர் பட்டிக்கு குளிர் சும்மா தகரம் போட்டு பாட்டி விதைச்சி விடுது. குளிர் பார்க்க மாட்டீங்க. பனி பெய்யுது. இப்போ இங்கே ஸ்ரீலங்காவோட சரியான பனி. வெயிட் பண்ணுவோம். திருவாளர் மணி அவர்கள் பார்த்து வரணும். யானை காடு மாறுது பாருங்க மக்களே. இல்லாட்டி இதில் முள்ளு கம்பி கிடக்குனா கடக்கிற இடத்துல நோ கமெண்ட்ஸ். அப்புறம் அதில் தான் முள்ளு கம்பி ஒரு மாதிரி கிடந்தாச்சு. இப்போ கரண்ட் வேலியை கிடக்க போகிறேன். கரண்ட் வேலி அதை இப்போ நிப்பாட்டி வைக்கிறேன். சரி, அதில் இப்போ என்ன செய்ய போனால் பயம் இல்லாமல் இப்படி இதை தூக்கி போடு. இப்படிக்கா தான் போகிறோம். இந்த போத்தோட வேற சந்தேகப்பட போகிறோம். இந்த போத்தில் என்னன்னு கேட்டால் பல்லு திட்ட போகிறோம். வாய் கொப்பளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும் இருக்கா. குளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூரிய பகவான் இங்கே உச்சம் தொட்டுட்டார். இங்கே நிற்கிறார் பாருங்க மேலே. நேரம் இப்போ 7 மணி தான். அங்கே வந்துட்டாரான். பறக்க எப்படி தான் காத்தி கொண்டு மயில் ஆண் தோடிய தேடைக்க புறவக பெண் தோடிய தேடைக்க அப்படி வந்து காத்தோம். உயிர் எல்லா உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் சண்டை என்ன தலை வர்றது சொல்ல பெண்ணால. அது இதிகாசம் புராணமா இருக்கலாம். அவங்கள சொன்னான் ஏன்டா ஒரு விஷயத்துல வந்து எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளையிலே முடிக்கிறீங்க. நீங்க யோக்கியமா இருக்கிறீங்களா? பெண்ணினம் யோக்கியத்தை விரிவாக வைக்கிறது. சண்டை எதனால வருது? அங்க சண்டை எதனால வருது? இந்த உதாரணத்துக்கு சண்டை எதனால வருதுன்னு கேட்டால் சரியோ சண்டை ஒரு இல்ல உங்களை வந்து வீட்டுக்கார சொல்லி நம்ம நாங்கள் ஓடினோம் மிருகங்களும் பறவைகளுக்கும் அப்படியா நடக்கு? மிருகங்கள் பறவைகளுக்கு இடையில உள்ள கல்யாணம் விட்டு கூட்டிட்டு போகணும். ஆண் மயில் பெண் மயில் சரியா போங்கடா. பொம்பளை பிள்ளைல பெரிய தப்பா கதைக்காது. ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் தப்பா கேட்கும். என்ன இருக்கு நானும் சப்பிப்பா பல்லு கருப்பாயிரும். எனக்கு தெரிஞ்ச மக்களே ஒரு 90களில் அதற்கு முன்னுக்கு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க இவ்வளவு சந்தோஷமா விடிய ஒரு வேலை இல்லை, டியூஷன் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, ஜாலியாக வந்து 90 காலங்கள்ல அப்போ என்ன தானே வாழ்க்கை ஜாலியாக இருந்தது. அப்போ ஒன்றும் சிக்னலும் இல்லை. அரிசி உமி ஏறிச்சு. கொழம்புல இருந்து வர சாமானும் இல்லை. என்ன பொருளாதார தடை அந்த தடை இந்த தடைன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்குங்க. டொய்லெட் இல்லை, ஒழுங்கான வீடு இல்லை, எல்லாம் பத்த காடு கொட்டிலுக்காம வாழ்க்கை. இப்போ வாழ்க்கை போன மாறிடு. இதான் கண்டு மினுக்குறேன். இல்லை வந்து ஆலங்குச்சியால் அந்த பள்ளி நிற்கிறது அடையாளம் சொங்க. கொஞ்சம் ஆலங்குச்சி வச்சுக்கிறேன் அந்த கண்டோட தூடி போட வச்சுக்கிறேன். இதுதான் நாயுருவியா? நாயுருவி நல்லது. ஐநோ இதில் வந்து வர வைக்கிறோம். அந்த இலையில் வேறு லெவலில் இருக்குமா மக்களே. பார்த்தீங்கன்னா பல்லு தூடி முடிஞ்சது. நான் குளத்தில் அப்போ துப்பினது வந்து இதில் அப்படியே குளம் தான் நாங்கால. அதெல்லாம் கீழே கொஞ்சம் புல்லு மேலே நிற்கணும். பார்த்தீங்கன்னா இது நாங்கள் தண்ணி கொடுங்க பிடிச்சி கால் ரொஞ்சி உடஞ்சு. இது கால் ரொஞ்சில் சாமான். பார்த்தீங்கன்னா கால் ரொஞ்சில் மேலே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். திருப்பிடுத்தாங்கன்னு அவர் திருப்பி கலைப்படுத்தாங்க. இந்த பல்லு தானே இன்றைக்கு பிரசங்க நாளைக்கு நான் மட்டும் வந்து நாங்கள் ஒன்று துடிப்படுத்த நம்ம துடிப்படுத்தாட்டே ஒரு மிளக்கு நின்றுட்டு இங்கே பாருங்க. இந்த கோதாரியை போட்டு திட்டுறாங்க. கண்ட கெமிக்கல்கள் எல்லாம் கிடக்குன்னு நானும் இதெல்லாம் திட்டுறேன். ஆனால் அதுக்கு விளம்பரம் கிடையாது, ஒரு கதைக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தயாரிப்புகளில் கரியால் உருவாக்கப்பட்டது. கரியில் அடுப்பறிங்கோ கரியால் உருவாக்கப்பட்ட
பற்பசை என்று சொல்லிடலாம். புதுசாக இருக்குல்ல போய் சொல்லுங்க. அப்போ என்னது நீங்கள் சொல்கிற ஷாம்பு சோப்பு பாலில் இளநீல அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இதுலேயும் இருக்கு ப்ரோ, இதுலேயும் இருக்கு கரியோ சாக்கோல்ல இருக்கு பற்பசை. என்ன ப்ரோ சாக்கோல்லாம் கறி, நீங்க கரியை தான் சாக்கோல் என்று சொல்லி அதாக என்னன்னு சொல்றது ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி நாகரிகமா சொல்றீங்க, அவ்வளவுதான். சாக்கோல் ஆங்கில வார்த்தை இல்லை, சாக்கோல் தமிழ் வார்த்தை. சரியோ அதுங்க ஆங்கில கறி தான் என்ன தமிழ், சாக்கோல் ஆங்கில வார்த்தை தானே என்ன, சாக்கோல் ஆங்கில வார்த்தை இல்லைன்றீங்க மக்களை நீங்கள் சொல்லுங்க. சாக்கோல் ஆங்கில வார்த்தையா கறி ஆங்கில வார்த்தையா? சட்டி வீட்டி அடி சர்ச்சி வீட்டுக்கு அடிக்கிறத விளையாடிங்க சர்ச்சைக்கு ஒரு பாட்டுக்கு போங்க கூட்டி வந்து நான் போடுற பாடு இருக்கு. ஒரு தன் கரியால பண்ண தூட்டி போட்டு திரும்ப கொஞ்சம் சத்தியம் எடுத்துக்கிறது விட்டுறாங்க. இதில் பார்த்து இங்கே பாருங்க மக்களே, இதுதானே இந்த கரியை காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் தெரியணும் வாங்க மக்களே, இதுதானே அந்த கரியை பல்லு திட்டுற கறி. இதுதான் சப்பன் சப்பி போட்டு தீட்டி போட்டுருக்குறேன். இங்காலே டூத் பேஸ்ட்டை போட்டு தீட்டி போட என்ன பாடுபடுறாங்கள்ட்டு வேறு பாருங்க. மூஞ்சை மாக்களும் போங்கடா மீனால் அடுத்தவனை பாருங்க கொஞ்சம் ஆமணக்க மாட்டேனே தண்ணியில் வேக பிடிக்க போகிறாரா தில மீன் பிடிக்க தலது வட்ட மோங்கட விடுறாங்க பாருங்க வயல் தண்ணியில். ஓகே இந்த இயற்கை அழகை பாருங்க மக்களே. ஒரு குளத்துக்குள்ள சின்ன சின்ன மரங்கள் பெரிய மரங்கள் அப்படி இருக்கேன்னு பாருங்க. இந்த பாருங்க விடிய வெள்ளனை எழுப்பினோம்ல, இந்த மயில் அகபுற சத்தம், குயில் கூவுற சத்தம் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. நீ என்ன சொல்லு, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் விடிய நித்திரா எழும்பேக்குள்ள வர்றது எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட். இதே வீட்டை படுத்த வேண்டாம், விடிய அடுத்த எல்லாம் அடிக்கும். எழுமினோடனே ஒருத்தன் கோர் அடிப்பார், அண்ணன் காசு ஒருக்கா போட்டு விடுவோம் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவோம். இல்லை அது அதுக்காக விட்டு வாங்க. ஒரு நாள் வருஷத்துல 2 தடவை சொல்லி போட்டேன், நானே சொல்லி போட்டேன். அப்போ சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம். நீ வாடி சொல்லி தெரியும். இப்போ என்ன கேட்டது இங்க வந்து இந்த பேஸ்ல கூட தீரல் வருங்க உங்களை எப்ப தெரியாது. அது பிள்ளையான விஷயம். சில விஷயங்கள்லாம் மாறலாம், எல்லாம் மாறலாமான் உடனே தானே. இப்போ நாங்கள் குளத்துல குளிக்க போகிறோம். ஆனால் இந்த குளத்துல முதல்ல இருக்குன்னு பயப்படுத்துறாங்க. முதல்ல இருக்கு அந்த பக்கத்துல நீங்க இப்போ அதான் பிரச்சனை. என்ன பார்த்து நீங்க ட்ரோன்ல பார்த்து ஜிபிஎஸ் அடிச்சு வச்சுக்கோ. ட்ரோன்ல பார்த்து ட்ரோன்ல நீங்க முதல்ல அந்த அந்த தண்ணிலாம் குளிக்கும். கலிங்க தண்ணி. அவர் மீன் சாப்பிட விட்டுட்டு இருக்காரு. அவர் ஃபிஷ் மசாஜ் எடுக்கிறார். நான் வந்து கொண்டு கோபுரம் கொண்டே காலுக்கு வைக்கணும். என்ன சரிங்க வாட்சன் அப்ப எப்ப காட்டுக்கு போறோம்? அது வலிக்கல பண்ணே இப்ப நாங்கள் காடு நோக்கி ஏன்டா பப்ளிக்கா வீடியோல சொல்றேன். மோன் கழுவு தானே, மோன் கழுவு என்ன பயமா வெக்கமா குளிர் மண் நிக்கிறீங்களா? மோன் கழுவாக்க இதுக்கு கழுவுறோம். நீங்க கழுவாடலாம் கரடி மூஞ்சியா கழுவு. சரி நாங்கள் வந்து முகத்தை ஒரு அலம்பி போட்டு அலம்பி போட்டு காட்டுக்கு போவோம். காட்டுக்குள் 2வது நாளாக நினைச்சு போறாங்க. இந்த குளத்துக்குள்ள யானை வந்து குளிக்கிறதுன்னு இரவு சொன்னதை நான் நம்பல, ஓப்பனா சொல்ல நம்பல நான். ஆனால் சில காட்சியில் நாங்கள் நேரில் பார்க்கக்குள்ள தான் அதில் நம்புவோம். பாருங்க ஒரு யானை ஒன்று வந்து அது பாருங்க இவ்வளோ ஒரு நீட்டான யானையாக இருக்குண்டு. குளிச்சு போட்டு கரை ஏறுது. கவியில் எப்படி இருக்கு தண்ணி? சில்லுன்னு இருக்கா? சரி சாமியார் பூஜைக்கு ரெடி ஆகிட்டார். சரிதானே? சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறார். இப்போ அட்டாக நமஸ்காரம் தான் செய்வேன். இங்கே 2 பேர் வந்து ஃபிஷ் மசாஜ் அடிக்கணும். அந்த கலிங்குக்கு கணக்கு குட்டி குட்டி மீன்கள் இருக்காம். அது வந்து காலை கடிக்கும் பொழுது அவர்களுக்கு போல தெரியுதோ எப்படி இருக்குது மிஸ்டர் வாட்சன் அண்ட் சிவம்? அருமையா இருக்கு. அருமையா சாப்பாடு அருமையா இருக்கு. நீங்க அந்த என்ன சொல்றது சின்ன சின்ன செத்து போன ஸ்கின்ஸ் டெட் ஸ்கின்ஸோட வந்து ரீப்ரொடக்ட் பண்ணுதா? ரீப்ரொடக்ட் இல்லாமல் சாப்பிடுவேன். இல்லை அது செட்டாக புதுசு வேறு தானே இல்லையா? பிச்சு எடுக்குது. ஐயோ அந்த அளவு மோசம் நல்லா இருக்கு.
அது வித்தியாசமான ஒரு புராண படம் பார்த்த மாதிரி இருக்கா இல்லை மீன்கிட்ட வாங்கிடுச்சு நான் உங்களோட கணக்கு மீன் நானும் இருக்கும் அந்த காலை கொடுக்க குறைக்க மாட்டேங்கிறேன் வைக்கலாம் மங்கால வைக்கலாம் நீ ஓரமாக வைக்கலாம் ஆனால் அவனை விட இல்லை எனக்கும் அந்த கால் கொடுக்க ஆசையாக கிடக்குது இதுக்கு பிடிக்கிறீங்களா மிஸ்டர் கவில் டேஷ் நான் கொடுத்துட்டேன் எல்லாரும் கொடுத்தா நான் இருக்க கொடுக்குறேன் காலை முடியாது இல்லை இருங்க ஒரு கரை என்ன சத்தம் இதுக்கெல்லாம் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட காசு இருந்தது அதில் இரண்டா கலவை நானே கலவு இவர் கரநீரமாக இருக்கிறாரு இல்லை இவர் வந்து சுகமா இருக்கு போல இவருக்கு சுகானுபவத்தை கொடுக்குது இந்த மீன் வந்து அதனால இவர் அந்த காலை வெளியில எடுப்பதற்கு மிகவும் சங்கோஜப்படுகிறார் ஒரு டிக்கெட் காலி நீங்க போய் தயவு செய்து இந்த காட்டு மூஞ்சில மாத்தி மூத்த கழுவி கொஞ்சம் ப்ரெஸ் ஆயிட்டு வாங்க நான் திரும்ப காட்டு பயணத்தை மேற்கொள்ளணும் இன்னும் இப்ப மணந்து பார்க்கிறேன் காலை யாழ்ப்பாண காலை நினைச்சு வெள்ளி நகையாடுது இந்த மீன்கள் எல்லாம் நல்ல ஒரு ஃபீலா இருக்கு கவி மணி அங்கே வச்சு வீல கூட கிட்ட வச்சு மணி சீரியஸா சொல்றேன் இது முதல் வந்து மணந்து பார்க்கிறேன் முதல் வந்து மணந்து பார்க்கினேன் காலை கொஞ்சம் மாத்த மாதிரிக்குன்னா பேந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி போட்டு கடிக்க ஒலிக்கிடுறானு ஒரு மச்சான் குடும்பத்தோட ஊரே வந்து கடிக்குது ஓகே என்ன இருக்கும் அப்படி இதுல உங்களோட காலில் இருக்கிற மேல் லேயர் என்ன தோலில் ஒரு பாதியாவே கடிச்செடுக்கும் அந்த கலங்களை இப்போ உங்களோட காலை எடுத்து இந்த குதியை எடுத்து நிலத்தாலையில் பிராணிங்க பிளேட் மாதிரி சும்மா 2 பேரும் இல்லைங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவன்றதுக்காக நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுவீங்க நான் எல்லாத்தையும் நம்பி கொண்டு போகணும் சரி இப்போ உங்களோட சின்ன சின்ன புண்ணு வேலைகள் இருந்தால் காயம் மாறும் கடிச்சு தின்னு சொல்கிறவங்கள அந்த ஃபாகல்ல போய் அந்த மீன் தின்ன வர்றீங்க காலை கொண்டு ஓ அது சரி அது என்ன பிரச்சனை புற்றுநோய்க்கெல்லாம் இந்த இது சிகிச்சை நுள்ளான் கடிக்க விடுறது இது கடிக்க விடுறதுலாம் சொல்கிறவங்கள பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருது ஏன்னா முந்தி குளங்களில் காலை கொடுத்து போட்டுருக்குறேன் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது கரகாலத்துக்கு கூட திரும்ப அந்த அனுபவத்தை நாங்கள் மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது ஓகே சரி இப்போ நாங்கள் மீனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு நாங்கள் சாப்பிடலாம் தான் சொல்றது பாதைகள் வளையாது எங்கள் பயணங்கள் முடியாது வழி போற பிள்ளை